நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம 5 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால் பல்வேறு டிவி மீடியாக்கள் ஆங்காங்கே ஒரு சிலரை அழைத்து அந்த வாக்கு சதவீத விவரங்களை எல்லாம் கணித்து வெளியிடுகிறார்கள். இது அங்கீகரிக்கப்பட்ட தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலை. நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அதே மாதிரி நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்கள், தமிழ் நாளிதழ்கள் மக்களை சந்தித்து தேர்தல் களம் எப்படி அமையும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது வழக்கமான ஒரு நடைமுறை. தேர்தல் நேரங்களில் அது நடக்கும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தை, தேர்தல் கருத்து கணிப்புங்கிற விஷயத்தை மையமாக வச்சு ஒரு மோசடி நடக்குது. எப்படி தெரியுமா? ஒரு ஃபோன் ஒருத்தருக்கு வருது. சார் வணக்கம், நாங்கள் சி ஓட்டர்ஸ்லேருந்து கணக்கெடுக்கிறோம். நீங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒரு அன்வான்டாக அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு வருது. அப்போ சாதாரண ஆட்கள் இதை என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை எலெக்ஷன் நேரம் தானே, உண்மையிலே இந்த சி ஓட்டர்ஸ்லேருந்து கேட்குறாங்க, சொல்லுவோம்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர், அவங்க எந்த கட்சி அல்லது நடுநிலையாக யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க, இந்த விவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு எந்த ஊர் எல்லா அட்ரஸும் சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுவதற்கு உங்கள் கருத்து அப்போ தான் வெளியில் வரும். தொடர்ந்து பேசணுன்னா இந்த ஒன்று அழுத்துங்கன்னா ஒன்று அழுத்துவார். ஒன்று அழுத்துறோன்னா ஒரு மெசேஜ் வரும், 4 நம்பரை சொல்லுவார். நம்ம ஏடிஎம்லேயோ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் 1000 2000 போயிடும். அப்போ எவ்வளோ மைக்ரோவாக யோசித்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக, இணையதளம் மூலமாக, கணினி அறிவியல் வளர்ச்சியில் செய்கிறாங்கங்கிறத எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பண்ணுறாங்க. பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், இந்தியன் பேங்க்லாம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிய, புது ஏடிஎம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டாச்சு. லாகின் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எங்க அந்த நம்பரை சொல்லுங்கள். செக் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்கோம். நம்ம இம்மிடியேட்டாக நம்ம என்ன நினைப்போம், மேனேஜர் தான் பேசுகிறாரோன்னு நினச்சிப்போம். அப்போ பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், சி ஓட்டர்ஸ்லேருந்து கணக்கெடுக்கிறேன், இப்படி எதுவாக இருந்தாலும், போலீஸ் பேசுகிறேன், யாராக இருந்தாலும் நேராக வாங்க சார் பார்த்துக்கலாம், இல்லை லெட்டர் அனுப்புங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? நன்றி, வணக்கம்.